காலத்துக்கு சரி தவறு கிடையாது, நல்லது கெட்டது கிடையாது. சமுதாய சட்டத்துக்கு தான் இது நல்லது, இது கெட்டது, இப்படி தான் வாழணும், இப்படி வாழ்ந்தால் தான் நல்லதுன்னு திட்டங்களை நம்மளே வகுத்துக்கிறோம். ஆனால் இறை சட்டத்துக்கோ நவகிரக சட்டத்துக்கோ பிரபஞ்ச சட்டத்துக்கோ இது மாதிரி விதிகள் எதுவுமே கிடையாது. நம்ம நினச்சிட்ருக்குறோம் ஆன்மீகத்துக்குள்ளே போகிறோம், நிறைய தான தர்மம் செய்கிறோம், நிறைய நல்லது செய்கிறோம், கடவுள் வழிபாடு செய்கிறோம், பூஜை புனஸ்காரம் பண்ணுறோம். இதெல்லாம் செய்யும் பொழுது நம்மளோட கர்மாவிலிருந்து தப்பிக்கலாம். ஆனால் உண்மையாக அப்படி தப்பிக்க முடியாது. என்ன காரணம் அப்படின்னா, நீங்கள் இதை செய்யணுங்கிறதோட கர்ம வினையோட ஒரு பகுதி தான். அப்போ யார் ஒருத்தர் எந்த விதமான நோக்கமும் இல்லாமல், எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் பிற உயிர்களை தன்னோட உயிராக பாவித்து எல்லா உயிருக்கும் நல்லது செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அந்த உயிர் பிரபஞ்சத்தில் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கும். ஆனால் அந்த உயிரை சார்ந்திருக்கக்கூடிய எல்லா உயிரும் சிறப்பாக இருக்குன்னு சொல்ல முடியாது.